அதாவது வந்து அந்த காலத்துல தெருக்கூத்துல வந்து பாட்டு பாடுவாங்க சார். அப்படி ஒரு ஸ்கிரீன் வச்சிருப்பாங்க. அண்டம் கிடுகிடுக்கு ஆகாயம் பரபரக்க வந்தாண்டா தொப்ப கூத்தாடின்னு முதல்ல அவர் தான் வருவாரு. அந்த மாதிரி ராமதாஸ் சொன்னாரு. அப்புறம் வந்து இன்னும் சப்திரியர்கள் பூஜத்தை தூக்கிக்கணும். எந்த வயசுல என்ன மாதிரி பேசுறது, தப்பு தப்பா பேசுறது, ஒரு 8,40,00,000 மக்களுக்கு முதல்வரா இருக்கிற ஒருத்தர் வந்து நீங்க வந்து ஏக வசனத்துல பேசுறது. அப்புறம் வந்து அன்புமணி அதை விட தப்பா பேசுறான், அவன் பேசுறான், முதல்வர் மரியாதை குறையாவா தான் பேசுறான். அதெல்லாம் தப்பு. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க நல்லா கரெக்டா இருக்கிறாங்க. இப்போ ஆளுங்கட்சி அடுத்தது ஆளுங்கட்சியா தான் வருவதற்கு பிரைட் சான்ஸு. இவங்க ஒன்னா சேர்ந்தா ஒரு த்ரெட் மாதிரி வருவாங்க. ஆனா அவங்க எப்படி ஜெயிக்க முடியும்? சரி இல்ல இல்ல ஒட்டு மொத்தமா எங்க கூட வந்துட்டாங்க. ஏற்கனவே அத அவர் இப்ப கொஞ்சம் நஞ்சம் இருந்தா கூட அவர்களோடு இருக்கின்ற அந்த மனமாச்சரியத்தை மறந்து, எப்பா நமக்கு வேண்டாம், எங்க பிஜேபியோட வேண்டாம், நம்ம திமுகவோட போகலாம், நம்ம திமுகவில் சீட்டு கொடுக்காட்ட கூட நம்மளை அவர் ஆதரிப்போம். ராமதாஸ் வந்து எப்பயுமே பொருளாதார சீரழிவுக்கு தான் வேலை பார்க்குறாரு. ஸோ இந்த மீனம்பாக்கம் ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷனுக்கு பண்ணும்போது அப்போ 2,000 கோடியில் முடிக்க வேண்டியதை என் பணத்து மேலே தான் வரணும் போராடினதுனால இன்னைக்கு 20,000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. வணக்கம் அண்ணாச்சி. வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீண்ட நாட்கள் ஆச்சு உங்களை சந்திச்சு. ஆமா, இன்னைக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது, சரின்னு உங்களை பார்த்தரலாம் அப்படின்ட்டு வந்தேன். உங்களை சந்திச்சு சந்தோஷம்தான். சரிங்க. என்ன நீங்க போராடின அந்த 10.5% கிடைச்சிருந்தா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியா கிடைச்சிருக்கும். ஆனாலும் அதை உங்களை அனுபவிக்க விட மாட்டாங்களே அந்த கூட்டம். என்னமோ அவங்க தான் வந்து அந்த 10.5% போராடின மாதிரியும், அவங்க தான் எடப்பாடி கிட்ட சொல்லி வாங்கினது மாதிரி, நீங்க கோர்ட்ல போய் உத்தரவு வாங்கினது ஒரு பயலுக்கும் தெரியல. எல்லாம் என்னமோ அவர் தான் வாங்கினது மாதிரியும், ராமதாஸ் தான் வாங்கி கொடுத்தாரு, அன்புமணி வாங்கி கொடுத்தேன். அன்புமணி நேத்திக்கு ஒரு இடத்துல பேசுறாரு, அவங்க ஏதோ ஒரு அந்த ஊர்ல பேசுறாரு, டேய் நம்ம ஆளுகள்லாம் படிக்கணும்ப்பா, அதுக்கு தான்ப்பா நம்ம உள்ள ஒதுக்கீடு கேட்டோம் 10.5, அதையே கொடுக்க மறுக்கிறாங்க. அதனால நமக்கு வந்து படித்தா தான் உத்தியோகத்துக்கு போனால் தான் நமக்கு மரியாதை, நம்ம ஜாதிக்கு மரியாதை. ஆகையினால அந்த 10.5% வேணும், அதுக்கு நம்ம போராட எல்லாம் தயாராக இருக்கணும் அப்படின்னு பேசுகிறாரு. 10.5%க்கு யாரும் போராட வேண்டாம். ஏன்னா இது வழக்கின் அடிப்படையில் வந்தது. ஆமாம், கொஞ்சம் காலதாமதமாகுது. அது வந்து காலதாமதமானாலும் வருகின்ற போது அதை பயன்படுத்திக்கணும். இப்போ வந்து நம்ம தமிழக அரசே நீங்கள் வந்து பாலாறு அந்த பிரச்சனை, அதே மாதிரி வந்து நம்ம காவேரி பிரச்சனை, முல்லை பெரியாறு அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எவ்வளோ காலம் போராடி இப்போ கொண்டு வந்து ஒரு நடைமுறையில் இருக்குது. இது வந்து எல்லாம் சரியாயிடுது. இப்போ வந்து அடுத்த வருஷம் வரலாம் அதை நிறுத்தி வச்சுருக்குறாங்க. முதல்ல 3 மாதம் போட்டாங்க பேக்வேர்டு கமிஷனுக்கு, அப்புறம் வந்து 6 மாதம் 1 வருஷம் இப்போ 1 வருஷம் ஜீவோ போட்டு இதை கலெக்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நம்ம பொறுத்திருக்க வேண்டியதுதான். ஒரு வழக்கின் வழியில் வந்தது, சட்டத்தின்படி, அரசியலமைப்பு சட்டத்தின்படி இது நமக்கு வந்து பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை பிறகு கிடைக்கும். இப்போ அதனால வந்து நம்ம அமைதி காப்போம். அவர் என்ன சொல்றாரு, போராடுவோம். 10.5க்கும் அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் என்னங்க? அதுதான் எனக்கும் தெரியல. ஏன்னா எனக்கு தெரியும் நீங்கள் போராடின விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும், நீதிமன்றம் போனது எனக்கு தெரியும். ஆனால் அவங்க இப்போ அதை என்னமோ கையில் எடுத்துக்கிட்டு நாம தான் பண்ண போகிறோம். அதான் என்ன சொன்னார், கிடுகிடு போராட்டம். இல்லை கிடுகிடு போராட்டம் இல்லை, இல்லைன்னாச்சு வானம். அதாவது வந்து அந்த காலத்துல தெருக்கூத்துல வந்து பாட்டு பாடுவாங்க சார். அப்படி ஒரு ஸ்கிரீன் வச்சிருப்பாங்க. அண்டம் கிடுகிடுக்கு ஆகாயம் பரபரக்க வந்தாண்டா தொப்ப கூத்தாடின்னு முதல்ல அவர் தான் வருவாரு. அந்த மாதிரி ராமதாஸ் சொன்னாரு, அண்டம் கிடுகிடுக்க ஆகாயம் படபடக்க நான் வந்து போராடுவேன், எச்சரிக்கிறேன், திமுக அரசுக்கு நான் எச்சரிக்கிறேன், உங்ககிட்ட எல்லாம் வந்து நான் கேட்கணுமா, முதலமைச்சரை சொல்றாரு சார், உங்ககிட்ட எல்லாம் வந்து கேட்கணும். ஏயா பெத்த பிள்ளையா இருந்தாலும் முதலமைச்சரா இருந்தா அதுக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்து நம்ம தானே போய் பேசணும். ஆமா, உன்னுடைய வேலை யாருக்கிட்ட இருக்குது? இப்ப இவர் இல்ல முதலமைச்சர், வேற யாரு இருந்தாலும் கேட்கணும். யாருக்கிட்ட கேட்கணும்? முதல்வர்கிட்ட தான் கேட்கணும். நீங்க தான் செயல்படுத்தணும். செயல்படுத்துற இடத்துல யாரு இருக்காங்க? முதல்வர் இருக்காங்க. இவர் வந்து நான் ஒண்ணு வந்து கேட்கணுமா, என்ன பெரியது? அப்புறம் வந்து இன்னும் சப்திரியர்கள் பூஜத்தை தூக்கிக்கணும். எந்த வயசுல என்ன மாதிரி பேசுறது, தப்பு தப்பா பேசுறது, ஒரு 8,40,00,000 மக்களுக்கு முதல்வராக இருக்கிற ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து ஏக வசனத்தில் பேசுறது,
அப்புறம் வந்து அன்புமணி அதை விட தப்பா பேசுறான், ரொம்ப அவன் இவனும் பேசுறான் ஆமா, முதல்வர். மரியாதை குறையாவா தான் பேசுறாரு. அதெல்லாம் தப்பு. அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் நம்ம போய் கேட்குறோம் சார். நம்ம கேட்குறோம், நம்ம கஷ்டத்த சொல்றோம். நம்ம வந்து இத புரிஞ்சு சட்டப்படி செய்யணும்னு சொல்றோம். அவங்களுக்கு என்ன நெருக்கடி இருக்குது, எப்ப செய்யணுன்றத செய்வாங்க. இப்ப எல்லாம் மாறி வந்திருக்குது. வரும்போது நமக்கு வரும். அது வரையிலும் நம்ம காத்திருக்கணும். நீதிக்கெல்லாம் நம்ம காத்திருக்கிறோம்ல. சட்டத்தின் வழி தானே நம்ம கேட்குறோம். நீங்க குடுத்துட்டு அப்புறம் பிரச்சனை வந்ததுன்னா, சார் ராமதாஸ் என்ன சொல்றாரு, போராடினால தான். என்ன போராடி வந்தது? ஆந்திராவுல வந்து முஸ்லிம்கள் போராடினாங்க. அவங்களுக்கு 10% குடுத்தாங்க. இது வந்து ராஜஸ்தான்ல வந்து குஜாரின மக்கள் போராடினாங்க. அவங்களுக்கு 14% 14% கொடுத்தாங்க. மராட்டாவுல, மகாராஷ்டிராவுல மராட்டா அவங்களுக்கு வந்து 16%. இது ஒட்டு மொத்தமா எங்க போச்சு? சுப்ரீம் கோர்ட் போன உடனே பேக்வர்டு கமிஷன் பரிந்துரை எங்க போராடினாலும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கேன்சல் பண்ணி வச்சான். சரி, இது நம்ம வழக்கின் அடிப்படையில் பேக்வர்டு கமிஷன் பரிந்துரை பேரில் அவங்க தான் ஆல்டர் பண்ண முடியும். கரெக்டாக ஒழுங்காக நம்ம வந்து ப்ரொசீஜர்லாம் பண்ணி அதை வாங்கி நம்ம கொடுத்துருக்குறோம். இது என்னைக்கு இருந்தாலும் வரும். நாம் அமைதி காக்க வேண்டியது தான். நம்ம இதில் வந்து என்ன போராடி என்ன பண்ண போகிறீங்க? ஏற்கனவே இந்த இதுக்கு போராடி 35,580 பேர் மேலே வழக்குக்குது. இவங்க யாரும் எந்த காலத்துலையும் வேலைக்கு போக முடியாது. ஒருத்தர் அரசு வேலைக்கு போனோன்னா முதல்ல வந்து திறமை இருக்கணும், எக்ஸாம் எழுதணும், பாஸ் பண்ணணும், எல்லாம் வரணும். அப்புறம் நல்லவனா வல்லவனா இருந்தால் மட்டும் போதாது. நன்னடத்தை சர்டிஃபிகேட் எங்கே வாங்கணும்? கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனில் உன் பேர் வழக்கு இந்த வேலைக்கு போக முடியுமா? போக முடியாது. இதை யார் சொன்னாலும் கேட்கணும். இந்த இளைஞர்கள் இப்போ எல்லா விஷயங்களும் விரல் நுனியில் இருக்குது, போட்டு பார்த்து எல்லாம் செய்யலாம். அதை செஞ்சுக்கணும். இதுக்கு வந்து யாரோ வந்து இது பண்ணிட்டு வந்து உரிமை கொண்டான், எங்க உழைப்பை திருடுற ஐயோக்கேனா தான் ராமதாஸ் இருக்கிற மாதிரி. இப்போ இன்னொரு விஷயம் கூட, இப்போ ஒன்றிய அரசு கூட அறிவிச்சிருக்காங்க, அநேகமாக 2-1 மாதங்களில் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் அகில இந்திய அளவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி எடுத்துட்டா நமக்கு சீக்கிரமாகவே கிடைச்சிரும். இல்லை, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாலும் உடனே கிடைக்காது. ஏன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அப்படி கொடுக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்குங்களா? சட்டம் இல்லை. பட் ஆனால் நம்ம அது பிறகுதான். இப்போ வந்து நம்ம பீகாரில் எடுத்தாங்க, 500 கோடி செலவு பண்ணாங்க. எவ்வளோ எடுத்தாங்க? 13 கோடி மக்களினுடைய இதை எடுத்துட்டு அவங்க வந்து எவ்வளோ சொன்னாங்க? 50லேருந்து 65% ஒதுக்கீடு போட்டாங்க. அது எதிராக செல்லுபடி ஆகாதுன்னு டிஸ்மிஸ் பண்ணிட்டான் கோர்ட்டில் பண்ணி. அப்போ நமக்கு வந்து என்னன்னா அதுக்கு முறையாக சட்டங்கள் அப்புறம் வந்து தான் வரணும். ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இப்போ இருக்கிறதுலே வெளியிலேருந்து எடுக்கலை, இந்த 20லேருந்து பிரித்து கொடுத்தீங்க, அதில் கொடுங்க. நாங்கள் வந்து பலாக்கா அப்புறம் வரட்டும், இதெல்லாம் நடக்கட்டும், நடந்தால் நல்லது. இப்படி தான் நம்ம கேட்குறோம். தலைகளை எண்ணி பணிகளை கொடுங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறோம். அது எந்த காலத்தில் வருதோ வரட்டும். ஆனால் இப்போ எங்களுக்கு இது கலாக்காயாக இருந்தாலும் பரவாயில்லை, 10.5 கொடுங்கன்னு தான் கேட்குறோம். பலாக்கா வரும்போது வரட்டும், நம்ம இந்த அரசு நிர்பந்தம் படத்தில் எதுவும் கேட்கல. ஸோ அந்த 10.5 யாரால் வந்தது, எப்படி வந்தது, இவ்வளோ நடைமுறையெல்லாம் இருந்து வந்ததை ஒரே டைமில் ஏமாற்றி அவங்களுக்கு இருக்கிற இந்த பத்திரிகையினுடைய செல்வாக்கை பயன்படுத்தி செய்கிறாங்க. அது தப்பு. சரி அண்ணாச்சி, இன்னைக்கு நாட்டு நடப்பு எப்படி இருக்கு அண்ணாச்சி? ஏன்னா நீங்கள் மூத்த அரசியல்வாதி, உங்கள்கிட்ட கேட்டால் நிறைய விஷயங்கள் தெரியும். என்ன இன்னைக்கு நாட்டு நடப்பு? இன்னைக்கு இவர் செங்கோடையன் ஒரு கூட்டம் போட்டிருந்தாரு. ஆமாம், அந்த கூட்டத்தில் வந்து இவருக்கு வந்து இபிஎஸ்க்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து நீங்கள் 10 தினங்களுக்குள்ள நீங்கள் வந்து பிரிந்து போனவங்களெல்லாம் ஒன்று சேர்க்கணும், அப்படி சேர்த்தால்தான் வந்து நாங்கள் இருப்போம், அப்படி இல்லைன்னா நாங்கள் அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து நாங்கள் அமைப்பை ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு த்ரெட்டனிங், அன்பான வார்த்தையை மாதிரி தெரியல, ஒரு த்ரெட்டனிங்காக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இந்த ஏற்கனவே எடப்பாடி வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது ஒரு பைலா, நாங்கள்லாம் இருந்து தான் அந்த காலத்தில் பைலா தயார் பண்ணி நானெல்லாம் அதில் கையெழுத்து போட்டிருக்கேன். அப்படி தயார் பண்ண பைலாவுக்கு எகென்ஸ்டாக தான் இவங்க இப்போ வந்து இவர் பைலாவை அப்படியே தலைகீழாக மாற்றிட்டார். அந்த பல பைலால வந்து ஒரு அடிமட்ட தொண்டன் கூட பொதுச் செயலாளருக்கு போட்டி போடலாம், அதுக்கு யாராவது 2 பேர் கட்சி தொண்டர்கள் இருந்தால் போதும், உறுப்பினர் அட்டை இருந்தால் போதும், அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணி பரிந்துரை பண்ணலான்னு இருந்தது. இன்றைக்கி இவர் என்னன்னா 10 பேர் வந்து முன்மொழியணும், ஒரு 20 பேர் வந்து வழிமொழியணும், அப்போ தான் வந்து பொதுச் செயலாளருக்கு வந்து மனுவை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு பைலாவெல்லாம் திருத்தி வச்சுருக்காரு. இது எந்த அளவில், இது எப்படி தான், இது எந்த அரசியல் கட்சியிலையும் இப்படி கிடையாது. எந்த ஒரு அரசியல் கட்சியிலையும் இந்த மாதிரி கிடையாது. பொதுக்குழுவில் யார் போட்டி போடுறாங்களோ யார் வேணாலும் போட்டி போடலாம்.
நாமினேஷன் வாங்கலாம். அதை குருட்னி பண்ணி இன்னார் நிற்கிறாங்கன்னு அறிவிச்சாக்க மக்கள் வாக்களிக்க போகிறாங்க, கட்சி தொண்டர்கள் அதை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இவர் இப்படி பண்ணி வச்சவர் இதுக்கு எப்படி ஒத்துப்பார்? அதாங்க இப்போ ஏற்கனவே தனித்தனியாக நிறைய பேர் இப்போ வந்து செங்கோட்டையன் வந்து நீண்ட பெரிய அரசியல்வாதியாக இருந்தார். எம்ஜிஆர் காலத்தில் இருந்தார், ஜெயலலிதா காலத்தில் நீக்கமர அமைச்சராக இருந்தார், போனார். ஒரு நல்ல பேரோட உள்ள ஒரு தலைவர். அவர் வந்து மக்கள்கிட்ட அதாவது வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுல கில்லாடியான ஆள். ஸோ நீங்கள் வந்து பேச்சு அதை இதை விட்டுருங்க. இப்போ ஒரு நிகழ்ச்சிக்கு வராங்கன்னா அந்த நிகழ்ச்சி வழி நடத்துறது, முன்னாடி போய் பண்ணுறது, தரையிலெல்லாம் படுத்துருந்துலாம் ஒரு வியூகம் பண்ணி அதெல்லாம் செய்யக்கூட ஒரு ரொம்ப படு கில்லாடியானவரை எனக்கு நெருங்கிய நண்பர் ஜெயலலிதா அவர்களை எல்லாம் சந்திக்கும் போது அவர் அழைச்சிட்டு போய் இது பண்ணியிருக்காரு. இந்த இடஒதுக்கீடுகள்லாம் அவரெல்லாம் பங்களிப்பு என்பது அந்த காலத்தில் முக்கியம். ஜெயலலிதா அவர்கள் அந்த பொது சொத்து வாரி அமைக்கிறதுக்கு இவர் மற்றவங்கள்லாம் ஓபிஎஸ்லாம் வச்சு தான் பண்ணாங்க. ஸோ இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தனியாக ஓபிஎஸ் வந்து கொஞ்ச நாள் இது பண்ணார். என்னடா பண்ணுறது, நம்ம அசிங்கமாக போயிடுதே, நம்ம முதல்வராக இருந்தோம், நம்ம கட்சியில் நம்ம எதாவது இருக்கணும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறார் ஒன்று. அதுக்கப்புறம் அவர் சார்ந்த மற்றவங்களாம் ஒரு குழு மாதிரி அமைச்சு நம்ம எல்லாம் மீட்டு நம்ம வந்து கொண்டு போய் சேர்ந்துடணும், பேசுவதற்கான ஒரு குழு போட்டுக்கிட்டாங்க. ஜேசிடி பிரபாகரன் அந்த மாதிரி 5 பேர் கொண்ட குழு, 5 பேர். இப்போ இவர் வந்து செங்கோட்டையன் வந்து இந்த மாதிரி டிடிவி தினகரன், சசிகலா இவங்களையெல்லாம் ஒன்றாக்கி ஒரே இடத்துல கொண்டு போய் மொத்தமாக சேர்ந்துக்கணும், அதுக்கு ஒரு வழி பிறக்கிறதுக்காக பேசுறதுக்காக இவர் செய்கிறாரு. இப்போ தனித்தனியாக இருக்கிறவங்க எல்லாரையும் ஒன்றா சேர்த்து அவர் நிபந்தனை இல்லாமல் ஏற்றுக்கணும். சரி, அதிமுகவுடைய கொள்கை என்ன சார்? அதிமுகவுடைய கொள்கை கட்டுண்டு வாழ்வோம், பிரிவினை நாடுவோம், சமநிலையில் இணைவோம். இந்த அதிமுக தெரியுமான்னு நான் தெரியல. இப்போ வந்து இந்த பிரச்சனை யாருக்கு பயிலா தெரியும்? அவர் எம்ஜிஆர் வகுத்த திட்டம் கட்டுண்டு வாழ. இப்போ ஏதோ அவங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கலாம் கூட நான் இது பண்ண, ஆனால் ஒற்றுமையாக இருப்போம். கரெக்டு. அவர் கட்டுண்டு வாழும், பிரிவினை நாடும். நான் பிரிஞ்சு போவேன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் வந்து என்ன சொன்ன, சமநிலையில் நீ பெரியவன் நான் பெரியவன்ல எல்லாம் ஒன்றா வந்து சேருவோம். தொண்டர், நீங்கள் சொன்னீங்களே, தொண்டர்களாக இருந்து அவங்களெல்லாம் வழி நடத்தணும். அந்த அம்மா இறக்கும்போது 100 ஆண்டு காலம் இந்த கட்சியை வழி நடத்தி நீங்கள் ஆட்சியை எல்லாம் பிடிச்சி செய்யணும், மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லிட்டு தான் இறக்குற தருவாயில் அவங்க பேசும்பொழுது அதெல்லாம் வந்தது முன்னாடி மீட்டிங்கில். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இதுக்கான ஒரு முயற்சி, பெருமுயற்சி இவர் செங்கோட்டையன் அவர்கள் எடுக்கிறார்கள். செங்கோட்டையன் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியின் சார்பாக தெரிவித்துக்கிறோம் இந்த தருணத்தில். ஸோ இப்போ ஓபிஎஸ்லாம் நமக்கு ரொம்ப வேண்டியவர் தான். அவர் ஜெயலலிதா அம்மா கிட்ட அழைச்சின்னு போகும்போது அவர் அழைச்சின்னு போவார். இதில் பொன்னையன் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவார். இப்போது அம்மா கிட்ட அந்த காலத்தில். ஸோ இப்போ இவங்க எல்லாம் ஒன்றா ஆகிட்டாங்கன்னா எல்லாம் ஒரு பெரிய ஜாம்பவான் தானே சார். ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு பெரிய இது பேர் உள்ளவங்க, தமிழ்நாடு முழுக்க சொன்னால் தெரியக்கூடியவங்க, இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு முயற்சி எடுத்து அதிமுகவில் ஒன்றிணைந்த ஒரு அதிமுக வர்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுதல்களை அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சி சார்பாக தெரிவித்திருக்க வேண்டும். ஆனால் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் எங்கே ஜெயிக்கிறது? நீங்கள் அல்ல அது இல்லை. இவங்க சார் இவங்க எதுக்கு சொல்றேன்னா, ஒன்று சேர்ந்தா ஒரு எதிர்கட்சியாக தான் அவங்க இருக்கட்டுமே. ஆனால் ஒரு சாலிட இல்லை இவங்க வந்து திமுகவை பொறுத்த வரல, திமுகவுக்கு அடிஷ்னலாக சேர்றதுக்கு யாருக்கும் வாய்ப்பு இல்லை. சரி, அதில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு சின்ன கட்சியாக இருந்தாலும் பெரிய கட்சியாக இருந்தாலும் வலிமையாக அந்த தொண்டர்களோட தொடர்புடையவங்களா ஒரு கூப்பிட்டா ஒன்றா சார் ஒரு இடத்துல பேசுனா அந்த இடத்துல மக்களை திரட்டுறாங்க இல்லையா, வர வைக்கிறாங்க இல்லை, அவன் தான் சார் தலைவன். இப்போ அதில் இருக்கிறவங்க எல்லாம் அப்படி தானே இருக்காங்க. சரி, கம்யூனிஸ்ட் ஆகட்டும், 2 கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க, காங்கிரஸ் இருக்குது, இவர் இருக்கிறாரு, திருமாவளவன் இருக்கார், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அப்புறம் வந்து முஸ்லீம் இயக்கங்களும் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் ஓட்டுகள் வந்து கன்சாலிடேட்டாக இருக்குது, சிறுபான்மை ஓட்டு இருக்குது. இவங்க அசைச்சு கூட பார்க்க முடியாது. இவங்க சேர்ந்தா அவங்க ஒரு எதிர்கட்சியாவது வரலாம், இல்லைன்னா சிதறுண்டு தான் போகணும் இல்லைங்களா. இப்போ ஒரு சின்ன கட்சி மாதிரி 6 எம்எல்ஏ தான் ஜெயிச்சேன்னா எவ்வளோ அசிங்கம் தானே. இப்போ கலைஞர் இருக்கும்போது 2 எம்எல்ஏலாம் இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவர் மீண்டும் எழுந்து வந்தார். அவருடைய திறமை வேறு, தனி ஆற்றல் வேறு, அவர் பிறவி தலைவன் அவர்லாம். இப்போ நமக்கு பிடிக்கல, பல்வேறு காரணங்களை முரண்பட்டாலும் இதெல்லாம் நம்ம சொல்ல தானே செய்யணும். அவர் எல்லாம் பண்ணுவார். எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தவர் அவர் தானே. 43வது நாள் ஆட்சி அமைச்ச உடனே என்னோட ஒப்பந்தம் போட்டு கொடுத்தார். அவர் எல்லாம் கேட்டார். அந்த மாதிரி இல்லையே. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு சார் அவங்க நல்லா கரெக்டாக இருக்கிறாங்க. இப்போ ஆளுங்கட்சி அடுத்தது ஆளுங்கட்சியாக தான் வருவதற்கு பிரைட் சான்ஸு. இவங்க ஒன்றா சேர்ந்தால் ஒரு த்ரெட்டு மாதிரி வருவாங்க. ஆனால் அவங்க எப்படி ஜெயிக்க முடியும்? இல்லை, இப்போ அதில் ஒன்றா சேர்ந்தாலும் கூட இப்போ அங்கே என்ன இடிக்குதுன்னா, என்னென்ன பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுருக்காங்க.
ஏற்கனவே இதே எடப்பாடி என்ன பண்ணாரு, நாடாளுமன்ற தேர்தலின் போது உங்களோட சேர்ந்து தான் நாங்க கெட்டு போயிட்டோம். நாங்க இனிமே செத்தாலும் கூட உங்களோட கூட்டணி அமைக்க மாட்டோம்ன்னு சொல்லி, அங்க இருந்த இவரு எடப்பாடி ஐயா மட்டும் இல்லாம மற்ற தலைவர்களும் பேசுனாங்க. அப்படியெல்லாம் பேசிட்டு கடைசியில அவங்கள்ட்ட போய் சரண்டர் ஆகி, இப்ப என்னன்னா நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டுன்னு இவரா தான் சொல்லிட்டு இருக்காரே தவிர, அமித்ஷா ஒரு காலும் சொல்லல. காரணம் என்னன்னா, அவன் எப்படி உங்களுக்கு வந்து மும்பைய வந்து எப்படி பம்பாடு பண்ணி கைப்பற்றிட்டான் இன்னைக்கு. அங்க கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்களை வந்து 1 மாசத்துல சேர்த்துருக்கான். 1 மாசத்துல 1 கோடி வாக்காளர்களை சேர்த்து அவங்க வெற்றி பெறதுக்கு என்னென்ன வழியோ அந்த வழியை கண்டுபிடிச்சு வந்துட்டான். இதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, இல்லைன்னு மறுப்பதற்கு இல்லை. அப்படி ஒரு தேர்தல் கமிஷனர்ஸ் எல்லாமே, நீங்க தேர்தல் கமிஷனரே ராத்திரியா பழைய கேண்டிடேட்டை போட்டு மாத்தி கையெழுத்து போட்ட பயிலுவோம் அந்த பயிலுவோம். ஆமாம். இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய இயக்கம் இருக்கேன், நான் அதுல இருந்து வந்ததுனால எனக்கு அவனுங்களை இன்ச்சு பை இன்ச்சா தெரியும். எல்லாம் கதை சொல்லியே கழுத்தறுத்துருவானுங்க. அந்த மாதிரி ஆட்கள் நம்மளை கழுத்தை தான் அறுக்க போறான்னு தெரியாது, கதையில தான் கழுத்த இருக்கிறது வந்துகிட்டு இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஆனால் நம்ம கழுத்ததே அறுத்துட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி பசங்க தான் ஆர்எஸ்எஸ் பசங்க. இவனுங்க பேசுறானுங்க, நாங்கள் வந்து சோசியல் ஒர்க்கர் தான் அப்படிங்கிறோம். சோசியல் ஒர்க்கர் இருந்தால் காந்தி எதுக்குடா சுட்டு கொன்னீங்க? காந்தியை சுட்டு கொண்டது இவன் தானே சோசியல் ஒர்க். காப்பாது கொலை பண்ணுறது, கொள்ளையடிக்கிறது, போத்தரா ரயில் எரிப்பு நடத்துறதெல்லாம் வந்து பிஜேபிக்கு வந்து சோசியல் ஒர்க்கு போல இருக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு. தாங்க பிஜேபி அதிமுகவோட கூட்டணி வச்சா சிறுபான்மையினர்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் சிதறி போயிடுவாங்க. சிதறி இல்லை, ஒட்டு மொத்தமா எங்க கூட வந்துட்டாங்க. ஏற்கனவே அதான் அவர் இப்ப கொஞ்சம் நஞ்சம் இருந்தா கூட அவர்களோடு இருக்கின்ற அந்த மனமாச்சரியத்தை மறந்து, எப்பா நமக்கு வேண்டாம், எங்க பிஜேபியோட வேண்டாம், நம்ம திமுகவோட போகலாம், நம்ம திமுகவில் சீட்டு கொடுக்காட்டோட நம்மளை அவர் ஆதரிப்போம். அதே மாதிரி வந்து இது வந்து கிறிஸ்டியன்ஸ் இல்லை, கிறிஸ்தவ அவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கன்சாலிடேட் பண்ணி இருக்கிறாங்க. இப்போ இஸ்லாமியர்கள் ஒரு கன்சாலிடேட்டை மசூதியிலே சொல்லிடுவாங்க. இதே மாதிரி வந்து கிறிஸ்தவர்களுக்கும் அவங்க வந்து சர்ச்சில் சொல்லிட்டாருன்னா ஃபாதரு, அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்க அறவே முனையளவும் பிஜேபியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பிஜேபியோடு போனாங்கன்னா அவங்க போச்சு, இது கண்ணிருந்தும் குருடராக இருக்க வேண்டியது தான். ஆமாம். இப்போ ரெண்டாவது இது ஒரு பக்கம் இருக்கட்டும்னாச்சு. இப்போ சீமானுடைய வருகை இந்த 14 ஆண்டு காலத்தில் இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 36 லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்காரு. 8.2% வாங்கி அவர் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக உருவெடுத்தார். அவருடைய பார்வை ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து புதிதாக கட்சியை தொடங்கி இருக்கக்கூடிய நடிகர் திரு விஜய் அவர்களும் இன்றைக்கு வந்து 2 மாநாடுகளை போட்டு, அந்த மாநாடுகள் தமிழகத்தில் இதுவரை யாரும் போடாத ஒரு 2 மாநாடுகளை போட்டு அவர் ஒரு ரசிகர்கள் கூட்டமோ தொண்டர்கள் இருக்கிறதா தெரியலை, இருந்தாலும் நம்ம தொண்டர்னு சொல்லிப்போம். அவர் ரசிகர்களும் தொண்டர்களும் அவருக்கு வந்து ஆர்ப்பரிச்சதெல்லாம் பார்த்தோம், சேறுகளை எல்லாம் உடைச்சதை பார்த்தோம், கொடிமரம்லாம் கீழே விழுந்ததெல்லாம் பார்த்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ அவங்க 2 பேர்த்துக்குமே ஃபைட் நடக்குமா, அல்ல அந்த ஃபைட்டு வந்து அதிமுக, வெற்றி கழகம், அடுத்து சீமான் அவங்களுக்குள்ளே இருக்குமா, அல்ல இது அவங்க எல்லாம் பண்ணுறது எல்லாம் திமுகவை பாதிக்குமா? இப்போ வந்துங்க ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆகி தனியாக நின்று ஓட்டு வங்கி காமிச்சிட்டவர் சீமான். அவர் வந்து டெஸ்டட் வெப்பன். இவருடைய பவர் என்னன்றது பொலிட்டிக்கலாக தெரிஞ்சு போச்சு. இப்போ விஜய்க்கு வந்து என்ன இது இருக்குதுன்னு அவர் தேர்தல் நின்று போட்டிட்டா தான் அவருடைய வெப்பன் எவ்வளோ தூரம் இருக்குது, மக்கள் செல்வாக்கு என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியும். ஒன்று, அதுக்கு முன்னாடி இவங்க மக்களுக்காக போராடணும். இவர் வந்து விஜய் வந்து இதுவரையில் மக்கள் போராட்டத்துக்கே வரல. சரி, மக்களிடம் சென்று மக்களுக்காக அவங்ககிட்ட கேட்டு மக்களுக்காக நின்று போராடி வரணும். இன்னும் ஒரு ப்ரெஸ் மீட்டு கூட சரியாக அவர் தனிப்பட்ட முறையில் வைக்கலை. அவருக்கு நல்ல செல்வாக்கு அது இது இருந்தாலும் இது வந்து நமக்கு வந்து என்ன ஓட்டாக மாறுமா? நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ரசிகர்களா இல்லை அவர்கள் தொண்டர்களான்னு தெரியல, வந்திருக்கிறாங்க. சரி, அவர் பெரிய பணம் செலவு பண்ணி எல்லாம் கூட்டியிருக்காரு. அவர் லைம் லைட்டில் இருந்தவர், நிறைய பேருக்கு வந்து அறிமுகமானவர்னா சினிமாவனாலே எல்லாருக்கும் தெரியும். சின்ன குழந்தையிலேருந்து எல்லாரும் அதை என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி அதில் எல்லாம் பார்த்துருக்குறாங்க. ஸோ இப்போ இது வந்து ஓட்டாக வருமானது தேர்தலில் போட்டியிட்ட பிறகு தான் தெரியும். அதுவும் இல்லாமல் இப்போ தேர்தலுக்கு முன்னாடி இப்போ ஜனவரி பிப்ரவரியில் அவர்கள் என்ன என்பதை எல்லாரும் அறிஞ்சிக்குவாங்க. அந்த அளவுக்கு அவர் ஏதாவது முன்னெடுப்பு நடத்தணும். முன்னெடுப்பு நடத்தலைன்னா அது சரி வராது.
சரி, ஒரு இடத்துல ஒரு போராட்டம் நடத்தும் போது போராட்டத்தினுடைய அடிப்படை தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி பேசணும். சரி, இப்போ வந்து இங்கே பரந்தூர் அப்படின்ற இடத்துல வந்து போராட்டம், இது இங்கேருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பரந்தூர் இங்கேருந்து அப்புறப்படுத்துங்க, ஆனால் அதுக்கான அடிப்படை என்ன, எப்படி வந்து பண்ண முடியும்? சார், ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டால் இந்த மாநில அரசு கையெழுத்து போட்டாங்க, பணம் வந்து கலெக்டர்கிட்ட வந்துடுது எல்லாரும் கொடுக்க சொல்லி, இதுக்கப்புறம் அது மாற்ற முடியாது. ஸோ இது வந்து செயல்படுத்துறது யாருன்னு கேட்டால் முழுக்க முழுக்க கலெக்டர். சரி, முதல்ல வந்து ஒத்துக்கிட்ட பிறகு மாற்றுவதற்கு இல்லை. ஆனால் நாம் ஒன்று கேட்கலாம், இங்கே ஏர்போர்ட் வைக்கிறீங்க, எங்கள் நிலத்தை எடுத்துக்கிறீங்க, எங்களுக்கு வந்து அந்த ஏர்போர்ட் இதில் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஷேர் கொடுங்க, பணம் வேணாம், அந்த பணம் கூட ப்ரிஃபரன்ஷியல் ஷேராக கொடுங்க, நீ நஷ்டமானாலும் லாபமானாலும் எங்களுக்கு முதல்ல கொடுத்துருங்க. அது மாதிரி கேட்டு வாங்கிறதுக்கு பேசுவதற்கு கூட இல்லை, ஒருத்தருமே இல்லை. தமிழ்நாட்டில் எந்த ஏர்போர்ட் இப்போ மீனம்பாக்கத்தை கூட அடமானம் வச்சாச்சு, அதில் கூட யாரும் கேட்கல. ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்க, நெய்வேலியில் கேட்டாங்களா, ஷேர் வாங்கினாங்களா? அது மாதிரி நான் கூட பலமுறை திமுகவுக்கு வலியுறுத்துறது என்னன்னா, நமக்கு தமிழ்நாட்டுக்கு இப்போ பெரிய பெரிய இப்போ ஏர்போர்ட் இருக்குது, ஃபோர்ட் இருக்குது, இதில் எல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு 30% ஆஃப் ஷேர் நமக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கணும். அப்பதான் நமக்கு அதுல வந்து ஒரு உரிமை இருக்கும், நம்ம செயல்படுறதுல நம்ம பங்கு ஏதாவது கேட்கும் போது கரெக்டா வரும். இப்போ அதுதான் இப்போ வந்து அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது சந்திரப்பூர்னு ஒரு ஊர், அது வந்து மகாராஷ்டிரா. அந்த சந்திரப்பூர் வந்து பூனே பக்கத்தில் இருக்கிறதுல இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடுகள் இருக்குல்ல, இப்போ இருக்கிற வீடு குடிசை வீடாக இருக்கலாம், பக்கத்தில் குளம் இருக்கும், அந்த ராபர்ட் இருப்பான், இந்த பக்கம் ரஹீம் இருப்பான், அவங்களுக்கு வந்து ஒரு மசூதி இருக்கும், இவங்களுக்கும் 4 ஊருக்கு சேர்ந்து ஒரு சர்ச் இருக்கும். இதே மாதிரி கட்டமைப்பை 5 கிலோமீட்டர் தாண்டி அரசாங்க இடத்துல பண்ணி கான்கிரீட் வீடாக கட்டி கொடுத்து அவங்கள ஷிஃப்ட் பண்ணணும். இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும். நம்ம நிறைய பேர் என்னென்னா, இதை பாருங்க, தைவான், சைனா, இங்கெல்லாம் எப்படி வேலை கொடுக்குறான் ஒரு இடத்துல அப்படின்னு கேட்டால் 15 நாள் ட்ரைனிங், 15 நாள் ட்ரைனிங் போதும் இந்த கார்கோ இறக்குறது ஏற்றுறதுக்கு. அந்த வேலை தானே கேட்குறோம் நம்ம, அது பெரிய இதெல்லாம் கேட்கல. அப்படி பண்ணும் பொழுது நமக்கு வந்து அந்த வேலை வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். எந்த கல்வி தகுதி இருந்தாலும் ட்ரைனிங் கொடுத்து அங்கே வைக்கணும். அது கண்டிப்பாக எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும். அது கண்டிஷனை வச்சுட்டு அவங்க வந்து அவங்களுக்கு இடம் மாற்றி கொடுத்துட்டா யாரும் ஒன்றும் கேட்க போகிறது இல்லையே. ஸோ அதை யாரும் வந்து பேச மாட்றாங்க, இந்த அளவுக்கு சிந்திக்க மாட்றாங்க. இப்போ வந்து லேண்ட் எல்லாம் வந்துங்க அவங்களுக்கு வந்து 3 மடங்கு தராங்க, 3 டைம்ஸ். இப்போ வந்து இப்போ இது மார்க்கெட் ப்ரைஸ் என்ன இருக்குதோ அது மாதிரி 3 மடங்கு. ஆமாம், இப்போ இது 5 கோடி போனால் 15 கோடி கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து இவங்க ஒரு வித்தியாசம் காமிக்கிறாங்க. முதல்ல இருக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய ரேட்டு வர வர குறைச்சி, அது கிடையாது, பின்னாடி சேர்த்தா தான் அது மொத்தமாக வரும், சரி எல்லா பயன்பாட்டுக்கு வரும். அதனால் அது ஒரு நியாயமாக பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி பேசி அந்த மக்களுக்கு வந்து அதைத்தான் சொல்கிறேன், அதுக்கு ஒரு தலைவன் இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறது நியாயமான ஒரு செயல். நானே இதை ஒரு ஊடகத்தில் பேசியிருக்கேன். எப்பயுமே அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, மெயின் ரோட்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு வேல்யூ தான் இருக்கும், உள்ளே இருக்க ஒரு இதுக்கு வந்து அது வேல்யூ கம்மி தான், 50% அல்லது 70% தான் போகும் அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இது வந்து அரசாங்கம் அப்படி பார்க்கக்கூடாது, இல்லை எல்லாத்தையும் சேர்த்தா தாங்க ஏர்போர்ட். அதனால பின்னாடி என்ன முன்னாடி என்ன எல்லாம் ஒன்றா தான் இருக்கணும் அப்படிங்கிறது கரெக்டான செயல். நீங்கள் பேசுகிறது ரொம்ப நல்லது. பட் பார்ப்போம், ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லாம் எடுத்தாச்சு, என்னாச்சு 80% அக்வயர் பண்ணியாச்சு. இல்லை அதுதான் நான் சொன்னேன், எப்போ வந்து கொடுத்தாச்சோ பணம் வந்தாச்சோ அது வந்து அதிகாரம் யார், கலெக்டர் முடிஞ்சு. கலெக்டர் போனவுடனே கொடுத்துட்டு அப்புறப்படுத்துவாங்க. அவங்களுக்கு வேற இடம் போகிறதுக்கு பதிலாக இதை மாதிரி அரசாங்கமே ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுன்றதை நம்ம முன்னெடுக்கணும். இது மாதிரி சொல்லி அவங்களுக்கு பேசணும், ஆதரவு கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம சொன்னோம்னு வச்சுங்களேன், ஏர்போர்ட் வரோம்னா தப்பாக நினைப்பாங்க. இல்லை இப்போ இதே இது வந்து இதில் வந்து நமக்கு பூந்தமல்லியில் வந்து ஏர்போர்ட்டுக்கு ஜெயலலிதா அம்மா காலத்தில் சைட்டை ஒதுக்கி பண்ணாங்க. இந்த இவர் டாக்டர் என்ன பண்ணாரு, தோலை தட்டிக்கிட்டு உடனே அங்கே போய் இங்கெல்லாம் வரக்கூடாது, எடுக்கக்கூடாது அப்படின்னு அந்த மக்கள்கிட்ட எல்லாம் கிளர்ச்சியை உண்டு பண்ணி ஒரு போராட்ட குணத்தை உண்டு பண்ணி அதை ஸ்டாப் பண்ணாங்க. அதுதான் சொல்கிறேன், அப்போ நடந்திருந்தா கம்மியான ரேட்டில் அந்த ஏர்போர்ட் அமைந்திருக்கும். ராமதாஸ் வந்து எப்பயுமே பொருளாதார சீரழிவுக்கு தான் வேலை பார்க்குறாரு.
ஸோ இந்த மீனம்பாக்கம் ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷனுக்கு பண்ணும்போது அப்போ 2000 கோடியில் முடிக்க வேண்டியதை என் பணத்து மேலே தான் வரணும் போராடினதுனால இன்னைக்கு 20,000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. ஆமா துணை நகரம் கோல் நகரம் வந்து நேரம் வந்திருக்கும். ஆமாம், அது வர்றதுக்கு கலைஞர் பீரியடில் ரொம்ப ஸ்டெப் எடுத்து பண்ணும்பொழுது அதுக்கு இதே ஆர்ப்பாட்டம் தான். நான் ஒரு சென்ட் நிலம் கூட விட மாட்டேன், எங்க கூட மக்கள் இருக்காங்கன்னு ஒரே அழிச்சாட்டியம் பண்ணீங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த அம்மா வந்து இதில் வந்து திருமசையில் வச்சு ஒரு சின்ன அளவில் ஒரு சேட்டலைட்டு இது வந்து நகரம் அமைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அனல் மின் நிலையங்க 40,000 கோடியில் முடிய வேண்டியது. எங்கள் டாட்டாலாம் அதெல்லாம் வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து என்னென்னா 2 லட்சம் கோடி ஆயிடுது. அப்போ இது மாதிரி வெரி சிம்பிள். என்னாச்சு, இப்போ ஜெயலலிதா வந்து ஒரு அப்ஜெக்ட் பண்ணதுனால இந்த பாலம் ஃபோர்ட்டுக்கு போக வேண்டிய அந்த பாலம் பாருங்க, அது வெறும் 1400 கோடி தான் டோட்டல் பட்ஜெட் அப்போ. ஆமா, இப்போ 3500 கோடி. ஆனால் வேலையும் நடக்கல. சரி, இப்போ தான் ஏதோ 1-2 நடந்துகிட்டு இருக்கு. இதில் ஒரு பெரிய வைத்தறிச்சல் என்னன்னா, இங்க இருந்த ஃபோர்ட் எல்லாமே இப்போ விசாகப்பட்டினத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுது. ஆமா, அப்போ நமக்கு எவ்வளோ லாஸு தெரியாம அது இதை வந்து அந்த அம்மாவுக்கு உணர்ச்சி இருந்திருந்தா அந்த செஞ்சிருக்குமா, இதை செய்கிறோமே என்ன. அதே மாதிரி தானே நீங்கள் இன்னொரு விஷயத்த பாருங்கள், இலங்கையில் போய் கப்பல் போய் இலங்கை போய் தானே தூத்துக்குடிக்கு வரணும், சென்னை ஃபோர்ட்டுக்கு வர வேண்டியிருக்கு. இப்படி சுற்றி 720 750 நாட்டுக்கள் தான் வந்து போய் வர வேண்டியிருந்தது, நாட்டிக்கல் மைல். அப்போ நமக்கு எவ்வளோ செலவாகுது, டீசல் அது இது. அதுக்காக தான் இந்த இதை வந்து தனுஷ்கோடியில் வந்து பாலம் அமைக்கிறதுக்கு எல்லாம் பண்ணி தோணுனாங்க. அதை வந்து ஏதோ ராமர் பாலம் இருக்குதான். ஆனால் இருந்தால் தான் என்னடா, கண்ணுக்கு தெரியாத ஒன்று இருந்தால் என்ன, கண்ணுக்கு தெரிஞ்ச எத்தனை பாலங்களை இடிக்கிறோம் வைக்கிறோம், எத்தனை கட்டடங்களை இடிக்கிறோம். அப்படி இருக்கும்போது கண்ணுக்கு தெரியாத தண்ணிக்குள்ளே இருந்த ஒரு மணல் மேடை எடுத்ததுக்கு எதுக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணி இன்னைக்கு அது நின்று போச்சு பார்த்தீங்களா. ஆமாம், இனிமேல் அதெல்லாம் இனிமேல் வந்து இந்த பிஜேபி அரசு நாசமாக போனால் தான் இனிமேல் அதை கொண்டு வர முடியும். மறுபடியும் ஏதாவது இந்தியா கூட்டணி வந்து அதில் ஏதாவது முயற்சி பண்ணால் தான் அது வந்ததுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு கொஞ்சம் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும், மேம்பாடு அடையும். இன்னைக்கு முதல்வர் கூட இப்போ வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, நாம் வந்து 4 ட்ரில்லியன் இது வந்து டாலராக இருக்கிறத வந்து நம்ம பெருசாக கொண்டு வரணும் இங்கே தமிழ்நாட்டினுடைய இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, பேசுகிறாரு. ஸோ இந்த மாதிரி பொருளாதார முன்னேற்றத்துக்கு மேம்படுவதற்கு இந்த மாதிரி திட்டங்களை எல்லாம் அவங்க கொண்டு தான் வரணும், செய்யணும்.